நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம் அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம் அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகிறோம் அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகிறோம் அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம் தாய் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே பாவியாயினும் பச்ச பிள்ளையாயினும் அச்சித்திருக்கின்றே கற்பித்திருக்கின்றே மனிதராக புனிதராக வாழ பணிகின்றே பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர் அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர் அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம்
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் கொண்டவர். நாம் நம் பாவங்களை விட்டு மனமாறி ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதே அவரது விருப்பம். எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் அவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ வேண்டுமென்று இன்றைய வாசகங்கள் எடுத்துரைக்கின்றன. இன்றைய முதல் வாசகம், நாம் மனம் மாறி ஆண்டவரிடம் வரும்போது நம் கடந்த கால பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் ஆண்டவர் மன்னித்து மறந்துவிட்டு நம் வாழ்வை மகிழ்ச்சியாக மாற்றுவார் என்று கூறுகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகம், நாம் நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் வேண்டும்போது ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். மாறாக நம் வாழ்வில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் காண செய்வார் என்று கூறுகின்றது. எனவே தவக்காலத்தில் 4ஆம் வாரத்தில் இருக்கின்ற நாம் நம் பாவங்களை விட்டுவிட்டு மனம் மாறி நம்பிக்கையோடு ஜெபிப்போம் என்ற மைய சிந்தனையோடு திருப்பலிக்குள்ளாக கடந்து செல்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியானி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, விவரிக்க இயலாத மறை உண்மைகளால் உலகத்தை புதுப்பிக்கின்ற உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது திரு அவை
நிலையான படிப்பினைகளால் பயன் பெற்று இவ்வுலகில் உதவிகளை இழந்து விடாமல் இருப்பதாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 65, இறை முத்துக்கள் 17 முதல் 21 வரை. ஆண்டவர் கூறுவது: இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன். முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை, மனத்தில் எழுவதும் இல்லை. நான் படைப்பவனற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து களி கூறுங்கள். இதோ நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கிறேன். நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சியடைவேன், என் மக்களை குறித்து பூரிப்படைவேன். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இனி அங்கே சில நாட்களுக்குள் இறக்கும் பச்சிளங்குழந்தையே இராது. தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத முதியவர் இரார். ஏனெனில் 100 ஆண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாக கருதப்படுவான். பாவியோ 100 ஆண்டுகள் வாழ்ந்தும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பான். அவர்கள் வீடு கட்டி அங்கு குடியிருப்பார்கள், திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவே இல்லை. ஆண்டவரே நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வர செய்தீர். சாவு குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். சாவு குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். இறையன்பரே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைந்து நன்றி
கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது படைகளின் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 43 முதல் 54 முடிய. அக்காலத்தில் இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவுக்கு சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்தபோது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சை ரசம் ஆக்கினார். கப்பர்நாகுமில் அரசு அலுவலரின் மகன் ஒருவன் நோயுற்றிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரச அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயிலிருந்த தன் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரச அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கும் முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்கொண்டிருக்கும் போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, மகன் பிழைத்துக் கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ, அவர்கள், நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில்தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த 2வது அரும் அடையாளம் இதுவே.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பார்ந்தவர்களே, உங்கள் யாவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உளமாற மனமாற ஆசீர்வதிக்கின்றோம். நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ்வீர்களாக, திகழ்வீர்களாக. அருமையான 2 வாசகங்கள் ஆண்டவர் நம்மை எவ்வளவு அழகாக ஊக்கப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். நாம் ஒருவர் கூட அவருடைய ஆசீர்வாதங்களை இழந்துவிடக்கூடாது. மானிட மகன் இந்த உலகிற்கு வந்ததனுடைய நோக்கம் நாம் யாவரும் கூட மீட்பை பெற வேண்டும். அந்த மீட்பை பெறுவதற்கு மனமாற்றம், மனம் திரும்புதல் நமக்கு தேவையாயிருக்கின்றது. புனித அகஸ்தினார் சொல்லுவார், எல்லா புனிதர்களுக்கும் ஒரு கடந்த காலம், எல்லா பாவிகளுக்கும் ஒரு எதிர்காலம். ஒருவேளை நாம் பாவிகளாயிருப்போமோ, பாவத்திலே வீழ்ந்து எழ முடியாதபடி தவித்து தத்தளிப்போமோ, எப்படி அந்த ஊதாரி மகன் தன்னை நியாயப்படுத்தாமல், தன்னை நேர்மையாளராய் கருதாமல், தன்னிலை உணர்ந்தவராக ஆண்டவரை தேடி வந்தாரோ, அதாவது தன்னுடைய தந்தையிடத்திலே அவர் ஓடி வந்தாரோ, அவருடைய வாழ்வை ஆண்டவர் மீண்டும் கட்டி எழுப்புகிறார். எரேமியா புத்தகம் 31:4 பார்க்கிறோம், கன்னிப்பெண்ணாகி இஸ்ராயேலே, ஆண்டவர் உன்னை மீண்டும் கட்டி எழுப்புவார். அப்பொழுதோ நீ கட்டி எழுப்பப்படுவாய். மீண்டும் உன் மேலதாளங்களை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுற்றாரைப் போல நீ நடனமாடிக்கொண்டே வெளியேறுவாய். ஒரு மனிதன் மனமாறுகின்ற பொழுது, மனம் திரும்புகின்ற பொழுது அவனுடைய வாழ்வில் நடப்பது என்ன? அவனுடைய கடந்த காலம் மாறுகின்றது. அவனுடைய கடந்த காலத்தின் வாழ்க்கை முற்றிலுமாய் உருமாற்றம் அடைகின்றது. அவன் வாழக்கூடிய நிகழ்காலமும் எதிர்காலமும் மகா பெரும் ஆசீர்வாதம் நிரம்பினதாய் மாறுகிறது. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நான் மிகவும் குறைவுள்ளவளாக, மிகவும் வேதனையோடும் வருத்தத்தோடும் பலவிதமான பலவீனங்களில் வீழ்ந்து எழ முடியாமல் தவித்து தத்தளிக்கலாம். ஆனால் இன்றைக்கு மனம் திரும்பி மனமாறி வருகின்ற பொழுது, லூக்காஸ் நற்செய்தி 15வது அதிகாரம் 7:10 பார்க்கிறோம், ஒரு பாவி மனம் மாறுகின்ற பொழுது, ஒரு பாவி மனம் திரும்புகின்ற பொழுது விண்ணுலகில் மகிழ்ச்சி, தூதர்களிடையே மகிழ்ச்சி என்று பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தி அழகான ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கிறது. 2 விதமான விசுவாசிகள், இல்லை என்றால் 2 விதமான கிறிஸ்தவர்கள் நாம் எப்படியானவர்களாயிருக்கிறோம்? ஒன்று சமாரிய கிறிஸ்தவர், இன்னொன்று கலிலேய கிறிஸ்தவர். ஒன்று சமாரிய கிறிஸ்தவர், இன்னொன்று கலிலேய கிறிஸ்தவர் என்று வைத்துக் கொள்வோம். இல்லை என்றால் சமாரிய நம்பிக்கையாளர், கலிலேய நம்பிக்கையாளர். இந்த சமாரியுடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 42வது வார்த்தையிலே நாம் பார்க்கின்றோம், அவர்கள் யாவரும் இயேசுவின் பாதம் வந்தார்கள். வந்தவர்கள் யாவரும் இயேசு சொன்னதை கேட்டார்கள், நம்பினார்கள். அவர்கள் மீட்பை உரிமையாக்கிக் கொண்டார்கள், இயேசுவை உரிமையாக்கிக் கொண்டார்கள். சமாரிய கிறிஸ்தவர்கள், சமாரிய நம்பிக்கையாளர்கள் யார்? இயேசுவின் பாதம் வரக்கூடியவர்கள், அவர் பாதம் அமரக்கூடியவர்கள், அவர் சொல்வதை கேட்கக்கூடியவர்கள், கேட்பதை உள்வாங்கக்கூடியவர்கள், உள்வாங்குகின்ற அவர்கள் அவரை நம்புகிறவர்கள். நாம் அவர் பாதம் வருகிறவர்களோ, அவர் சொல்வதை கேட்பவர்களோ, கேட்கிற நாம் உள்வாங்கக்கூடியவர்களோ, அப்படி உள்வாங்குகிறவர்களாயிருப்போம் என்று சொன்னால் நாம் நம்புவோமோ, அவரை பின்பற்றுவோமோ? கலிலேய நம்பிக்கையாளர்கள், இல்லை என்றால் கலிலேய கிறிஸ்தருடைய வாழ்வு எப்படி இருக்கின்றது? அவர்கள் இயேசுவை மகிழ்ச்சியோடு வரவேற்றார்கள். எதற்காக வரவேற்றார்கள்? ஏன் வரவேற்றார்கள்? அவர் அற்புதங்களை, அதிசயங்களை செய்வார் என்ற எண்ணத்தோடு அவர்கள் அடையாளங்களை எதிர்பார்த்தார்கள். விவிலியம் தெள்ளத் தெளிவாக சொல்கின்றது. மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 39:40 பார்க்கிறோம், இந்த விபச்சார தலைமுறையினர் அடையாளங்களை கேட்கிறார்கள் என்று சொல்லி. ஒரு மனிதன், ஆண்டவரே எனக்கு இதை செய்தால்தான், இதை செய்ய வேண்டுமாய் இருப்பிரேயானால் நான் உன்னை நம்புவேன் என்று சொல்லி வருகிறார்கள். எபிரேயர் 11வது அதிகாரத்திலிருந்து வாசித்து பாருங்கள், நம்பிக்கையினுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் பார்க்கின்றோம்.
யாக்கோபு நிருபம் 5வது அதிகாரம் 15வது வார்த்தையில் பார்க்கிறோம், நம்பிக்கையாளரின் ஜெபம் நோயாளிகளை குணமாக்கும், குணப்படுத்தும் என்று. இங்கே அரசு அதிகாரி வருகிறார். அந்த மனிதன் அங்கிருந்த கலிலேய யாவருக்கும் ஒரு மிகப்பெரிய உந்துதல், மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய அடையாளம். கலிலேய மக்கள் அடையாளத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த மனிதன் இயேசுவிடம் வந்து சொன்னார், என் மகன் சாக கிடக்கிறான், நீர் வருவீரா? வரக்கூடுமா? நீர் வந்தால் நலமாகும். இயேசு சொன்னார், நீ போ, நீங்கள் போகலாம், உங்கள் மகன் நலமாயிருப்பான். அன்புக்குரியவர்களே, அவன் ஏறக்குறைய 20 மைல்கள், அதாவது 30 கிலோமீட்டர் அந்த மனிதன் பயணம் செய்து வருகிறான். யாருக்காக? யாரிடத்தில்? எதற்காக? இயேசுவிடத்தில், இயேசுவுக்காக வருகிறான். அவன் நடந்து வருகிறான், கடந்து வருகிறான். அர்த்தம் என்ன? நான் இயேசுவை தேடி செல்ல வேண்டும். யாரெல்லாம் அவரை தேடி செல்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். ஒரு மனிதன் புதையலிருந்த இடத்தை தேடிச் சென்றானதை கண்டுகொண்டானாம். தன் சொத்துக்களை எல்லாம் விற்று அந்த புதையலை வாங்கிக் கொண்டான். ஒருவன் விலை உயர்ந்த முத்தை கண்டுகொண்டான். தன் சொத்துக்களை எல்லாம் விற்று அந்த முத்தை வாங்கிக் கொண்டான். அப்படியானால் ஒரு மனிதன் ஆண்டவரை தேட வேண்டும். திருத்தூதர்கள் 17வது அதிகாரம் 27 பார்க்கிறோம். ஆண்டவர் நாம் இப்படி தேட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு ஒரு விருப்பம் உண்டு, ஆசை உண்டு. என்ன? மனிதன் அவரை தேட வேண்டும். எப்படி தேட வேண்டுமாம்? தட்டியாவது, தடவியாவது, முட்டியாவது, மோதியாவது, உருண்டாவது, புரண்டாவது அவரை தேட வேண்டும். பாருங்கள், இந்த அரசு அதிகாரி ஆண்டவரை தேடி வருகிறார். எப்பொழுது அந்த மனிதன் தேடி வருகிறாரோ அவருடைய வாழ்வில் நம்பிக்கை அதிகமாகிறது. ஆண்டவரை உற்று பார்க்கிறார், ஆண்டவர் சொல்வதை கேட்கிறார், அவர் இல்லம் திரும்புகிறார். இயேசு சொன்னதை அப்படியே கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்து இல்லம் சென்று கொண்டிருக்கிறார். போகிற வழியிலேயே அவருடைய பணியாளர் வந்து சொல்லுகிறார், ஐயா, உங்களுடைய மகன் நலம் பெற்று விட்டார். கொஞ்சம் உங்களுடைய கற்பனைக்கு இடம் கொடுத்து பாருங்கள். அந்த மனிதன் எவ்வளவு துள்ளி குதித்திருப்பான், எவ்வளவு ஆர்ப்பரித்திருப்பான். ஒரு பகுதியிலே மனதிலே ஆதங்கம், பயம், ஐயோ என்னுடைய மகனை நான் இழந்து போய்விடுவேனோ, என்னுடைய மகன் நிலை என்னாகுமோ என்று சொல்லி ஒரு பகுதியில் அவனுக்கு நம்பிக்கை இருந்தாலும் இன்னொரு பகுதியிலே பயம், வேதனை, கவலை, ஆதங்கம், என்னாகுமோ ஏதாகுமோ என்று சொல்லி அந்த மனிதன் ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது, நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது வழியிலே பணியாளர் சொல்லுகிறார், உங்கள் மகன் நலம் பெற்று விட்டார். அந்த மனிதன் துள்ளி குதித்திருப்பான் அல்லவா? இயேசுவே என்று கதறியிருப்பான் அல்லவா? நீர் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லியிருப்பான் அல்லவா? ஓடிச் சென்று ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லியிருப்பானே. தன் மகனை சென்று கட்டி தழுவி ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருப்பானே. அந்த மனிதன் ஆண்டவரை தேடி வந்தான். இன்றைக்கு நாம் தேடி வருவோமோ? தேடி வருவதற்கு நாம் தயாராக இருப்போமோ? தேடி வருவோம் என்றால் அவர் பாதம் அமர வேண்டும். ஒரு மரியாள் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்தார். தூரமாயிருந்த லாசர் ஆண்டவருக்கு நண்பராய் மாறினார். நம் ஆண்டவர் பாதம் அமருகின்ற பொழுது நம்முடைய இல்லத்தில், வாழ்க்கையில் தூரமாய் இருக்கிறவர்கள், வேதனையோடும் வலிகளோடும் வியாதிகளோடும் இருக்கிறவர்கள் ஆண்டவருக்கு உரியவர்களாய் உருமாற்றம் அடைவார்கள். அந்த மனிதன் நம்பினான். இயேசுவின் சத்தத்தை கேட்கிற யாவரும் நம்பிக்கையில் வளர்வார்கள். வளர்ந்த மனிதன் ஆண்டவருடைய சத்தத்திற்கு, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்தவர் சென்றார், அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டார். அன்புக்குரியவர்களே, அடையாளங்களை தேடிச் செல்ல வேண்டாம், அற்புதங்களை தேடிச் செல்ல வேண்டாம். ஆண்டவர் இயேசுவை தேடி வருவோம். 3 விதமான கூட்டம் அன்றைக்கு இயேசுவை தேடி வந்ததாம். ஒன்று அப்பத்திற்காக வந்தது, இன்னொன்று அற்புதத்திற்காக வந்தது. அப்பத்திற்காக வந்தவர்கள் அப்பத்தை தின்றார்கள், ஏப்பமிட்டு சென்றார்கள். அற்புதத்தை தேடி வந்தவர்களும் அப்படித்தான்
ஆஹா ஓஹோ என்றார்கள். அவர்களும் சென்று விட்டார்கள். ஆனால் மூன்றாவது ஒரு கூட்டம், அது அப்பாவை தேடி வந்தது. அது இயேசுவை தேடி வந்தது. அவர்கள் வாழ்வில் அப்பமும் கிடைத்தது, அற்புதமும் கிடைத்தது. இந்த தவக்காலத்தில் ஆண்டவரை தேடுவோம். முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு அவரை தேடுவோம். அவர் பாதம் அமர்வோம். அவர் சொல்கிற வார்த்தைகளை கேட்போம், அதை உள்வாங்குவோம், செயல்படுத்துவோம், அதில் வாழ்வோம். ஜெபிப்போமா? அன்பு தந்தையே இறைவா, இந்த நாளுக்காக நன்றி. நீர் கொடுத்திருக்கிற அந்த வாழ்விற்காக நன்றி. எங்களை மன்னிப்பதற்காகவே வந்திருக்கிறீர். மன்னிப்பதே உம்முடைய சுவாபம். நீர் மன்னிப்பதில் தாராள மனம் கொண்டவர். எங்களை தண்டிப்பதற்காக அல்ல, மன்னிப்பதற்காக, அழிப்பதற்காக அல்ல, ஆக்குவதற்காக, உருகுலைப்பதற்காக அல்ல, உருமாற்றுவதற்காக எங்களை அழைத்திருக்கிறீர். இதை நாங்கள் மறக்காமல் மனமாற்றம், மனம் திரும்புதலை ஆடையாய் அணிந்து கொள்ள எங்களை ஆசீர்வதியும். அந்த அரசு அதிகாரி உம் பாதம் ஓடி வந்ததைப் போல நாங்களும் பாதம் ஓடி வர, உம் சப்தத்தை கேட்க, அதை உள்வாங்க, செயல்படுத்த, வாழ்வாக்க எங்களை வழிநடத்தும். நாங்கள் சமாரிய நம்பிக்கையாளர்களாய் வாழ உதவி செய்யும். கலிலேய நம்பிக்கையாளரைப் போல வாழாதபடி எங்களை வழிநடத்தும். ஆசீர்வதியும், ஆளுகை செய்யும். அன்பு தந்தையே, ஆமென். அன்பு தந்தையே இறைவா, உம் கரத்தில் எங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்களை இதோ விண்ணப்பங்களாக நாங்கள் கொண்டு வருகின்றோம். இவற்றை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். இவற்றை நீர் ஆசீர்வதியும். அன்பு தந்தையே இறைவா, மறைபொருளாம் நாசரேத்து இயேசுவை மலர்ந்த இதயத்துடன் தம் வாழ்வாக்கிடும் அருளை எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் இருபால் துறவரத்தாருக்கு தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் எம் இறைவா, எம் சபையின் நிறுவனர் பேரருட்தந்தை ஏ. ஜோசப் விக்டர், துணை நிறுவனர் அருட்சகோதரி அருள் ஜெமிலா மேரி, அருட்தந்தை நிர்மல் சூசைராஜ் மற்றும் அனைத்து குருக்கள், அருட்சகோதரர்கள், கண்ணியர்கள், குருமானவர்கள் உம் பாதம் தருகின்றோம். நீரே அவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் ஆற்றலாகவும் இருந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையாம் இறைவா, எம் சபையை தாங்குகின்ற அனைத்து உபகாரிகளுக்காகவும் வேண்டுகின்றோம். அவர்கள் அனைவரும் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டு உடல், உள்ளம் ஆகிய அனைத்து ஆரோக்கியங்களையும் பெற்று தம் வாழ்வில் நிலையருளை பெற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வலுவூட்டும் இறைவா, உடல், உள்ளம், ஆன்மா ஆகிய அனைத்திலும் துன்பப்படுவர்களையும் இன்று உமக்கு முன்பாக கொண்டு வருகின்றோம். அவர்கள் உமது தொடுதலின் வல்லமையால் ஆறுதல் மற்றும் குணமடைந்து நம்பிக்கை பெற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனாம் எம் இறைவா, இங்கு கூடியிருப்பவர்களையும் மாதா தொலைக்காட்சி மற்றும் இணையம் வழியாக திருப்பலியில் பங்கேற்பவர்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் அறிந்து அவர்களுக்கு தேவையான உடல், உள்ள, ஆன்ம, சரீர நலன்களை தந்து அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, உம் கரத்தில் நாங்கள் எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் ஆசையாய், ஆவலாய், நம்பிக்கையாய் அர்ப்பணித்திருக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய விருப்பப்படி அவற்றை ஆசீர்வதித்து எங்களை உமக்குரியவர்களாய் உருமாற்ற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
அர்ப்பணிக்கின்றேன். என்னை அழைத்த என் தெய்வமே, என்னை உமக்கே அர்ப்பணிக்கின்றேன். என்னை உருமாற்றி உருவாக்கிடும், உமதாக்கி உயிர் கொடுத்திடும். என்னை உருமாற்றி உருவாக்கிடும், உமதாக்கி உயிர் கொடுத்திடும். அர்ப்பணம் அர்ப்பணம், என்னையே தருகின்றேன். அர்ப்பணம் அர்ப்பணம் அர்ப்பணம், என்னையே தருகின்றேன். அர்ப்பணம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இக்காணிக்கை எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நன்மது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்படும் இக்காணிக்கைகளின் பயனை நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவ்வுலகின் பழைய நிலையிலிருந்து மனம் திரும்பி தூய்மை பெற்று விண்ணக வாழ்வு நோக்கிய எமது பயணத்தில் நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்களை தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர், நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருக செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும்
ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இழப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய அன்பு ஆயர் தாமஸ் பால்சாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருள். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து வழங்கும் அமைதியை ஒருவருக்கு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்
இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவன் திரு உடல் திரு ரத்தம் என்னை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருள் கொடையால் நாங்கள் புதுப்பிக்க பெற்று வாழ்வு பெற்றிட உம்மை வேண்டுகின்றோ. அவை எங்களை புனிதப்படுத்தி நிலையானவற்றுக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரின் ஆசீர் பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாமரியே, யாகத்தின் மாதாவே, சிலுவையின் அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. யாகுல மாமரியே, யாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழ